ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் நிலா வந்து சேரனோட நிச்சயதார்த்தத்தை பற்றி தாங்க கேட்டுட்ருக்காங்க. என்னண்ணா நீங்கள் போய் ஏதோ போய் பொண்ணு பார்த்தேன்னு சொல்கிறீங்க, அவங்க வந்து எதுவுமே பார்க்கல, ஒன்றுமே புரியல, நம்ம போய் மறுவீடு போய் பார்க்கல, அதுக்குள்ளே நிச்சயதார்த்தம்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் யோசித்து முடிவெடுத்தீங்களாண்ணா? எனக்கு ஒன்றுமே புரியலண்ணா, ஒரே குழப்பமாக இருக்குன்றாங்க. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா பேசிட்டேன்ப்பா, நல்ல குடும்பம் தான்ப்பா அப்படின்றாங்க. அவங்க அப்பா வந்து திட்டுறாரு, என்னடா நினச்சிட்டேன், உனக்கு கல்யாணமே ஆகாத நீ முடிவு பண்ணிட்டியா? அந்த பொண்ணு வேறு வயசில் மூத்த பொண்ணுடா, ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவ வேற, இது நிறைய பிரச்சனைலாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். உனக்கு என்ன பொண்ணாக கிடைக்காது சேரா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, உன் வாழ்க்கையில் நீயே மண்ணலி போட்டுக்க போறியா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் புரோக்கர்கிட்ட பேசிட்டேன், நானும் நல்லா பேசிட்டேன் பண்ணுறாங்க. என்னடா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து முறையாக வந்து மாப்பிள்ளை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வரல, நம்மளும் பொண்ணு வீட்டுக்கு போய் நம்ம முறையாக பார்க்கவே இல்லையா பொண்ணு, அதுக்குள்ளே எப்போ நிச்சயதார்த்தம் நாள் நிற்கின்றாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் போங்கப்பான்னு சொல்கிறாரு. நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு அப்புறம் எக்கடி கட்டினா போன்னு சொல்லிட்டு நடராஜன் திட்டிட்டு போயிடுறாரு. ஆனால் நிலா மனசில் வந்து ஏதோ உறுத்திட்டே இருக்கு. சேரனை நான் வந்து தனியாக கேட்குறாங்கண்ணா, சொல்லுங்கண்ணா உங்களுக்கு இந்த கல்யாணம் ஓகேவா, நிச்சயம் ஓகேவா? ஏன்னா வந்து நீங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்க, இந்த குடும்பத்துக்கே நீங்கள் தானே ஆணி வேறு. ஒருவேளை அந்த பொண்ணு மனசில் எதனா இருக்குமா, மனசு விட்டு பேசுனீங்களா, நடந்த விஷயம்லாம் சொல்லிட்டீங்களா, உங்களை பற்றின அதெல்லாம் சொல்லிட்டீங்களாண்ணா? நாங்களாம் குடும்பமாக தான் இருப்போம். ஒருவேளை அந்த பொண்ணு வந்து தனி கொடுத்துரும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டா மற்றவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அதை பற்றி நல்லா பேசிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் எல்லாமே பேசிட்டேன்றாரு. ஆனால் இவர் பேசுகிறதாவோ 2 நாள் தான் பார்த்து பேசியிருப்பாரு. ஒரு அரை அவர் தான் பேசியிருப்பாரு. அதுக்குள்ளே எப்படி சொல்லியிருப்பாருன்னு தெரியல. ஆக மொத்தம் எப்படியோ நம்மளுக்கு கல்யாணம்னா பாண்டியனுக்கும் வானதி கல்யாணம் ஆகணும், அதுதான் மைண்ட் வச்சு இவர் அறக்க பறக்க அவசர அவசரமாக பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அந்த பொண்ணோட கேரக்டர், அந்த பொண்ணு எப்படி இருக்கும், அதை பற்றி எதுவுமே ஒரு முழுசாக தெரிஞ்சிக்கவே இல்லை. பொண்ணு வீட்டுக்கும் இவர் போய் பார்த்து பேசல. ஆனால் நிலாவுக்கும் என்னவோ கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா, நான் ஏன் திருப்பி திருப்பி கேட்குறேன்னா, இது வந்து லைஃப்னா வாழ்க்கை பிரச்சனை, நீங்கள் முழு ஈடுபாடோடு செய்கிறீங்களா, எதனா வேறு யாருக்காக சீக்கிரமாக பாண்டியனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு பிரச்சனை சால்வ் பண்ணுமே, அதை வச்சு நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ஆனால் நிலா வந்து கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைச்சிடுறாரு. உடனே ஆளை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம சோழன். நிலாவோட பைக் வந்து ரிப்பேர் ஆகிடுது. உடனே இதை வாங்க பாண்டியன் கல்லை போய் நம்ம சீர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க. எனக்கு என்னவோ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அண்ணன் சீக்கிரமாக நிச்சயதார்த்தம் பண்ணுறது எனக்கு உடன்பாடு இல்லை. நிலா வந்து சோழன்ட்டு சொல்கிறாங்க, ஏங்க எனக்குமே தாங்க அப்படி இருக்குது, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, ஏதோ வந்து பார்த்தாங்க அதுக்குள்ளே நிச்சயதார்த்தன்றாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப அவசரப்பட்டு முடிவு எடுக்காது தெரியல அண்ணா அப்படின்ட்டு சோழன் எல்லாக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இவங்க ஒரு வழியாக அப்படியே பேசி பாண்டியன்கிட்ட போகிறாங்க. அங்கே நம்ம வானதியும் பாண்டியும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல, திடீர்னு அண்ணன் கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு, அவங்க வேறு இந்த மாதிரி இருக்காங்க, டிவோர்ஸ் ஆனவங்க, வயசில் வேறு மூத்தவங்க வேறு அப்படின்னு சொன்னோடனே. ஆனால் வானதியில் எப்படியோ அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுதா, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த சோழனும் நிலாவும் வந்து சேரனை பற்றியே தான் பாண்டிகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அது எப்படி முடியாது, நம்ம பொண்ணு வீட்டில் போய் பார்க்கல, எதுவுமே பேசல கொள்ள, நம்மக்கிட்டே அவங்க எதுவுமே பேசலை, எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்றாங்க. ஆனால் வானதி வந்து படப்பட்டா டப் டப் டப்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி, அவங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்குல்ல, அப்போ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலையா, அப்போ எனக்கு பிடிச்சமே நானும் பாண்டியன் லவ் பண்ணலையா, அதுமாரி சேரன் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்துக்கெலாம் காரணமே வந்து நம்ம வானதிதான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஆனால் தெரிஞ்சால் பாண்டியன் என்ன பண்ணுவான்னு தெரியல. சேரனும் இந்த தப்பான முடிவு எடுத்திருக்க மாட்டார். அடுத்த எபிசோடு தாங்க பார்க்க முடியும் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.